ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் PXE ரோம்னு சொல்லி ஒரு எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என் சிஸ்டம் வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எரர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டம் வந்து ஒரு 1 மினிட்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து பூட்டப் ஆகி சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடும். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் எப்போ ஆன் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு சின்ன எரர் மாதிரி வந்துட்டு தான் இது வந்து ஆன் ஆகுது. இந்த மாதிரி வந்து எரர் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷட் டவுன் ஆகிட்டுருக்கு. ஒரு மாடல் லேப்டாப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயோஸ் கீ இருக்கும். என்னோடது வந்து லெனோவோ மாடல். அதனால் லெனோவோட பயோஸ் கீ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா F2. அதை கொடுத்து நான் வந்து பயோஸ் மெனு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன லேப்டாப் மாடலோ அதை கொடுத்து உங்களோட பயோஸ் மெனுவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் சிஸ்டம் வந்து பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணிவிட்டு F2 வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து பயோஸ் மெனு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பூட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து ரைட் ஏரோ கொடுத்து நம்ம வந்து பூட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கணும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரெண்டாவதாக பூட் ப்ரியாரிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை வந்து நீங்கள் லீகசியிலேருந்து நீங்கள் UEFI-யாக மாற்றணும். இதை வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து UEFI-யா லீகசியா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை வந்து நீங்கள் வந்து லீகசியிலேருந்து UEFI-க்கு வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பூட் மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதையே வந்து UEFI-க்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் ஏரோ கொடுத்து எக்ஸிட்டுக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணி எஸ் கொடுங்க. இதில் வந்து எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஷட் டவுன் ஆகி. இப்போ அந்த எரர் வருதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அந்த எரர் வரவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த PXE ரோம் எரரை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.